என்னடி நிலமரமா நிக்கிற? ஒண்ணு இல்லம்மா. அம்மா இந்த கோழியை பாரு, இதுக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்கே. 2 நாளா அப்படியே அது கிடக்குது. அதுக்கு விதி அம்பிடுத்தேன். பாக்க பாவமா இருக்குமா? என்னடி திடீர்னு கருசனை? அது ஆசையா கிட்ட வந்தா சனியனே விரட்டுவே. இதால ஒரு காரியம் வேண்டிருக்கே. காரியமா? என்னடி சொல்ற? இந்த கோழி குட்டி போடுமே. எது குட்டி போடுமா? இல்ல குஞ்சு பொரிச்சு அது குட்டி போட்டு அப்புறம் வந்து அது என்ன என்னதான் சொல்ற? நம்ம ஊர்ல புதுசா வந்திருக்காரு டாக்டர், அவர்கிட்ட காட்டினா சொஸ்தமாயிடுமா? நீ ஒருத்தி அவனை பார்த்தா வைத்திய மாதிரியா இருக்கு, விளையாட்டு பிள்ளை மாதிரி இருக்கு. அவர் ரொம்ப கெட்டிக்காரனே, ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்கம்மா. இதுக்கு விதி அவன்கிட்ட தான் முடியணும் இருக்கு. சரி இந்த அப்படி கோழியை கொண்டா, நானே கொண்டு போறேன். அம்மா என்னடி இன்னைக்கு நீ சந்தைக்கு போக வேண்டாம்? ராசாத்தி மறந்தே போயிட்டேன்டி. இந்த சப்பானி கிட்ட கொடுத்துனுப்பு, நான் போறேன். அது எங்க ஊர் சுத்த போச்சோ. இத பாருமா, இந்த கோழியை பாரு, இத சீக்கிரமா டாக்டர் வீட்டு கொண்டு போறேன்னு சத்துடும். சரி சரி சரி, நீயே கொண்டு போ. ஆத்தா ஆத்தா மேடம் மருமவனே, எள்ளுனா என்னைய நிப்பானே. ஐயோ என் ராசா. அடியே கோழி அவன்கிட்ட கொடுத்து அனுப்புடி. இந்தா கோழியே டாக்டர் கிட்ட காட்டு. என்னன்னு கேட்ட திருதிருன்னு முடிக்காத. அவன் எல்லாம் விவரமா சொல்லுவான். அடியே நான் சந்தைக்கு போயிட்டு வரேன், வீட்டுல இரு. அட நான் பாட்டுமா? அடிச்சுப்பா. ஏய் சீக்கு கோழி. சப்பானி இங்க வா. டாக்டர் கோழிக்கு என்னன்னு கேட்ட என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லணுமா? இல்ல சொந்தமாவே பேச தெரியாது, சொல்லி கொடுத்தா பேசியாக்கும். இங்க கொண்டா, நானே போறேன். ஆத்தா கேட்டா நான் தான் கொண்ட காமிச்சேன்னு சொல்றேன். நல்ல சப்பானி. மஞ்சள் தாவணி போடலாமா? போடலாமே போடலாமே. என்னம்மா? கோழிக்கு ஊசி போடணும். ஆஸ்பத்திரி 4 மணிக்கு தான். டாக்டர் வீட்டுல இருப்பார். என்னங்க இங்க கொஞ்சம் பாருங்க. பாருங்கண்ணா. என் மேல கோவமா? நான் படிக்கிறதுக்கு பட்டணம் போல. ஏன்? நீங்க தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். I know it. நீ இந்த முடிவோட தான் இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை இந்த இடத்துல சந்திக்கத்தான் நான் இங்க வரல. நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல. கோழி உடம்பு சரியில்லை, அதான் வந்தேன். ரியலி? டெஸ்ட் பண்ணலாமா? ஐ மீன் கோழி. இந்தாங்க. மயில், இந்த கோழிக்கு 2 வியாதி. ஒண்ணுக்கு நான் மருந்து கொடுத்துடுறேன்,
இன்னொன்னுக்கு நீ தான் கொடுக்கணும். புரியல? இப்போ உனக்கு வயசு என்ன? 16. அந்த 16 தான் உனக்கு வியாதி. அதுக்கும் சேர்த்தே மருந்து தட்டுமா? சீக்கிரமா மருந்து ஊத்துங்க, நான் போனோம். கம். சாரி. சரி, நேரமாச்சு, நான் போறேன். மயில், ஓ கோழியை கீழே விடு. அரே, கோழியை முதல்ல கீழே விடு ப்ளீஸ். இது பாரு, நீ இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கிய. இந்த மாதிரி சின்ன ஜீவன்களை ஹேண்டில் பண்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. கோழியை காலை பிடிச்சிதான் தூக்கணும், முயலை காது பிடிச்சிதான் தூக்கணும். யூனோ டக் டக் ஐ மீன் வாத்தை கழுத்தை பிடிச்சிதான் தூக்கணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் போறேன். யூ ஆர் அன் எஜுகேட்டட். எதுவுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். சி ஃபார் எக்ஸாம்பிள், நம்மள மாதிரி ஹியூமன் பாடியில கூட ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு டைப்பான உணர்ச்சி இருக்கு. யூ டச் ஹியர். கம் ஆன் மைல், நத்திங் வில் ஹேப்பன். ப்ளீஸ் டச் ஹியர். கம் ஆன். குட். இந்த இடத்துல எனக்கு எந்த உணர்ச்சியும் இல்லை. டச் ஹியர். Nice. Here also nothing. Touch here. Smile. I will show you the difference. You feel anything here? Very good. Here. Nice. Here. Smile. Look into my eyes. Let me try. In this place. ஏண்டா குருவம்மா பெத்த மயில் கொஞ்சம் சமைஞ்சதுக்கு அப்புறம் பாத்திருக்கிய? ஐயோ பாக்கலையே. என்ன பாக்கல? இப்போ பாரு. கடையில யாரும் இல்ல? யாரது? நான் போனி பண்ண வந்திருக்கேன். இது எப்படி இருக்கு? என்ன சேர்வ சட்டுன்னு வெட்டிட்டு மறையற மின்னல் மாதிரி மறைஞ்சிடுச்சு. இன்னொரு இடி இடிச்சா வெளியே வரும் பாரு. படிப்புக்காரி, எனக்கு மயில் மார்க் பீடு வேணும். இது எப்படி இருக்கு? என்ன பதிலியே காணோம்? வயசுக்கு வந்த வெக்கம் போல இருக்கு. படிப்புக்காரிங்கிற திமிரடா அவளுக்கு. இவ படிச்ச படிப்புக்கு சர்க்கார் உத்தியோகமா கிடைக்க போகுது.
சாணி தட்டி எடுத்துக்கிட்டு மந்தைக்கு தான் வரணும். அங்கே மடக்கி மடியில போட்டு தாளாட்டிட மாட்டேன். இது எப்படி இருக்கு? என்ன நாட்டமா விட்டு வில்லு வண்டி போகுது? பொண்ணுக்கு இடுப்பு வலியா? இல்லடி, நம்ம டாக்டருக்கு பட்டத்துல கல்யாணமா. ஊர்ல இருந்து கடுதாசு வந்திருக்கா. அவரை ரயில் அடிக்கு ஏத்திக்கிட்டு போக வில்லு வண்டி போகுது. Yes. உங்க கல்யாணத்துக்கு தான் போறதா? ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. Of course, they are correct. என்னோட கல்யாணத்துக்கு தான் நான் ஊருக்கு போறேன். என்னங்க? அப்போ நீங்க பழகுனதெல்லாம் Just to kill the time. வேலுக்காக கொஞ்சம் நேரம் மரத்துக்கில ஒதுங்குறது இல்லையா? நீங்க ஆசைப்பட்டபடி நான் நடக்கல. அது மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் செய்றீங்களா? யோ பிட்டி வில்லேஜ் கேர்ள், நீ எங்க இருந்தாலும் இதே தான் செய்திருப்பேன். சுருக்கமா சொல்ல போனா இப்போ கூட நான் ரொம்ப லைக் பண்றது ஒண்ணே இல்லை, உன்னோட 16 வயசு. கொஞ்சம் வண்டியை நிறுத்த சொல்லுங்க. போகும்போது கூப்பிடாது, அது அப்படி சொல்லிடும். என்னங்க, சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், அது டீச்சர் ஆகணுங்கிறது. அந்த ஆசையை கூட உங்களுக்காக அழிச்சிட்டேனே. இவ்வளவு நடந்தது நீங்க என்ன கல்யாணம் செய்துக்குவீங்க அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில தான். கல்யாணமா? எனக்கும் உனக்குமா? யூ ட்ரீம் வில்லேஜ் கேர்ள். நான் ஒரு படிச்ச டாக்டர், என்ன கட்டிட்டு போடுவா? ஆஃப்டர் ஆல் கேவலம் ஒரு பொட்டி கடிக்காரி மகளா? எத்தனை நாளா நடக்குது? பெத்தவளைக்கு தெரியாம இந்த கூத்து எத்தனை நாளா நடக்குது? என் வயிற்றுல பாலவா பெண்ணு ஒன்னு படிக்க வச்சனே, இப்படி பாஷாணத்தை கலந்துட்டியடி பாவி. அடியே, புடவரவுக்கு தேவையா இருந்தா கூட என்கிட்ட பயந்துகிட்டே கேப்பியே. புருஷனை தேடுற துணிச்சல் உனக்கு எப்படி வந்துச்சு? உனக்கு எப்படி வந்துச்சு? போயிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டுப்பனே, இப்படி கெட்டு போய் வந்து நிக்கிறேடி. நான் கெட்டு போகல. பார்த்தேன், பழகனேன், தப்பு மட்டும் பண்ணலங்கிறியா? நான் அடியே, பஞ்சு நெருப்பும் பக்கத்திலேயே இருந்திருக்கேடி. நான் இதை நம்ப மாட்டேன்டி, நான் இதை நம்பவே மாட்டேன். நான் கெட்டு போகல. கெட்டு போனவ மட்டும் தேவடியா இல்லடி, வீட்டை விட்டு போயிட்டு வந்தவளும் தேவடியாத. அம்மா, நான் எங்க அப்பனுக்கு தானே பிறந்தேன். என்னடி? நான் எங்க அப்பனுக்கு தான் பிறந்தேங்கிறத நீ நம்புறியா? மயில், அத நீ நம்புறதா இருந்தா நான் கெட்டு போகலங்கிறதையும் நீ நம்பித்தான் ஆகணும். மயில், நான் உன் வயித்துல பிறந்தவம்மா, நான் கெட்டு போகல. மயில், நான் உன்னை நம்புறேன்டி. நான் பெத்த மகளா, நான்
நாம அழுதா இந்த ஊர்க்காரங்கள்லாம் சிரிப்பாங்கடே, சிரிப்பாங்க. அடியே, ஊர்க்காரங்க வாயை திறக்கிறதுக்கு முன்னால உன்னை ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துறேன்டி, கட்டி கொடுத்துறேன். அம்மா, ஏங்க வத்திப்பட்டி இருக்குங்களா? ஊருக்கு புதுசா? ஆமாங்க, ஆஹா. கோயிலாபுரத்துல இருந்து வாரங்க. ஓஹோ, ஆமா, உங்க கோகிலாபுரத்துல வத்திப்பட்டி கிடைக்காதா? இது எப்படி இருக்கு பாரு, நல்லா இருக்கு. அது இல்லைங்க, நான் என் தங்கச்சி மகன் கோயிலாபுரத்துல படிச்சுட்டு வாத்தியாரா இருக்காங்க. அவனுக்கு இந்த ஊர்ல குருவம்மா மகளை பொண்ணு கேட்கலான்னு வந்தங்க. வர்ற வழியில டீ கடை இருந்துச்சு, இறங்கிட்டங்க. அப்படியே பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு தான். பொண்ணு எப்படிங்க? வாங்க வாங்க. வத்திப்பட்டி கேட்டீங்கல்ல, புடிங்க, நானே பத்த வைக்கிறேன். இது எப்படி இருக்கு? பொண்ணு எப்படின்னு இவரு கேட்கிறார். நான் என்ன சொல்றேன், நீச்சுமா, இந்த ஊர்லயே நான் எடுத்து நல்லா படிச்ச பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கா, ரொம்ப லட்சணமா இருக்கா அப்படியே நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? அந்த புதுசா வந்த டாக்டர் பையலுக்கும் இந்த பொண்ணுக்கும் அப்படின்னு நீ சொல்ற. அதெல்லாம் நாம சொல்லக்கூடாது. பரட்ட வாழ வேண்டிய பொண்ணு ஏதோ வயசு கோளாறு, தெரிஞ்சோ தெரியாமலையோ தவறு செஞ்சிட்டான். இதெல்லாம் இவர்கிட்ட போய் சொன்னா அவங்க பொண்ணை எடுத்துக்கு வரா? இதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லணும். இது எப்படி இருக்கு? பரட்ட வாத்தியார, நீ என்ன சொல்ற? நீ சும்மா கெடுத்தவனுக்கு கட்டி கொடுக்காம அடுத்தவனுக்கு ஏன் கட்டி கொடுக்கணும் நீ சொல்ற. நான் என்ன சொல்றேன், தொட்டவன் விட்டுட்டு போயிட்டான், பெத்தவளு விட்டுட்டான்னா பிறக்க போற குழந்தைக்கு அப்பா யார கேட்டா காட்ட வேண்டாம்? கோகிலாபுரத்துக்காரங்க இறக்கப்பட்டவங்க, விட்டுடாதீங்க. எப்படியோ பாவப்பட்டவோ குருவம்மா, அவ பொண்ணு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஊரே உங்களை கையெடுத்து கும்பிடும். என்னங்க என்னங்க வச்சிட்டியே பரட்ட. இது எப்படி இருக்கு? நல்லா இல்ல. ஏதோ என் சக்திக்கு ஏத்த மாதிரி எல்லாம் செஞ்சிடுற மதினி. இப்ப கழுத்துல 3 பவன்ல சங்கிலி போட்டிருக்கா, அதுக்கு மேல 3 பவன்ல புதுசா ஒரு சங்கிலியும் ஒரு தோடும் போட்டுறேன். அப்புறம் ஆடைக்கு வந்து திரும்ப கூட்டி அனுப்பும் போது ஒரு 5-6 பவன்ல பழையில நெக்லஸும் போட்டுறேன். நீ ஒண்ணு குருவமா, ஏத்தமோ இறக்கமோ நீ போடுறத போடு, கரார் கண்டிஷனா இருக்க முடியுமா? ஓ மக எனக்கு மருமகளா வரணும்னு ஆசை. பையனுக்கு பொண்ணை பிடிச்சிடுச்சு, வர்ற பங்குனியிலே பரிசத்தை முடிச்சிடுவோம். பையனை ஒரு பாலங்கணத்துல புடிச்சு தள்ளு. ஊத்தியாளா வர்ற கூட உத்தமையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கோயிலாபுரத்துக்காரங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஊரே சொல்லுது, உன் மக இங்க வந்திருக்க டாக்டரோட கூடி குழந்தை இருக்கிறான். அவ வகுத்துல பிறக்க போற பிள்ளைக்கு எங்க பையில தாபராக சொல்ற. எழுந்திருச்சு வாங்க. செல்லத்தாயி, என்னக்கா? வாடி, நம்ம ஒண்ணு மண்ணா வந்தோம், பொண்ணா சேர்ந்த போவோம். வாடிங்க. ஆமா, உனக்கு செய்தி தெரியுமா? நீங்களும் கேளுங்கடி. என்ன வெள்ளைமாக்கா? வெங்கல சிரிப்பும் வெடிப்பேச்சுமா அந்த குருமாளுக்கு இப்ப எல்லாம் ஒடுங்கி போச்சுல்ல. முந்தின இடமெல்லாம் சிந்தின மூக்கா இருக்கா. ஏனா எல்லாம் அந்த குட்டியுடைய கொழுப்பு தான். உனக்கு ஆயிரத்துக்கு முன்னாடி பையனை தேடிக்கிட்டால. இந்த விஷயம் பொண்ணு பார்க்க வந்த பாப்பமாளுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ யாரு? ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குறவளாச்சே. போதாது, இவ மூஞ்சில காரி துப்பிட்டு போயிட்டான். அடியாத்தி, இது என்னடி கொடுமை? இது என்னடி கொடுமை? இதுக்கு மேல இருக்குடி.
எனக்கு சோறுடா. சட்டி துணி குடுப்பிய இனிமே கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு என்ன ஆக போகுது? பொங்கி தின சட்டி பானை இருக்கு, பொழைச்சுக்க பொட்டி கடை இருக்கு. எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி உங்க ஆத்தாள அநியாயமா கொல்லுட்டாங்க. நீயாவது ரோசமா இருந்து காட்டு.